அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு திருமணம் மிக தாமதமாக நடக்கும், ஒருவருக்கு கண்டிப்பாக சரியான பருவ வயதிலே நடக்கும், சிலருக்கு திருமணம் நடக்காமலே போகும். இதற்குண்டான கிரக நிலைகளை பற்றி இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். அதாவது லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய், 5ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் நிலையில் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது மிக தாமதமாக நடக்கும். 7ஆம் வீட்டை சனி செவ்வாய் ஒட்டுமொத்த பார்வையில் இருக்கும் போது, 7ஆம் பாவகாதிபதி பங்கமடைந்திருக்கும் போது, காரகன் சுக்கிரன் பங்கமடைந்திருக்கும் போது திருமணம் சற்று தாமதமாகும், நன்றாகவே தாமதமாகும். அதே சமயம் மூவரும் கெட்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு திருமணமே நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரியான அமைப்பில் 40 வயது கடந்தும் ஒரு ஜாதகர் திருமணமின்றி இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இந்த உதாரண வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 8/11/1983 10:20 PM அப்படிலாம் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன், 5ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன், 6ஆம் வீட்டில் குரு கேது, 7ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்திற்கு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். கலஸ்தரகாரகன் குரு 6இல் மறைந்து தன் வீட்டிற்கு 12இல் மறைகிறார். அதே போல கலஸ்தரகாரகன் சுக்கிரன் திக்பலம் அடைந்தாலும் அங்கே செவ்வாயுடன் இணைந்து பாபத்துவம் அடைந்து புதனுடன் பரிவர்த்தனை அடைகிறார். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டை சனி இருக்க, ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். உத்தரகாரகன் குரு கேதுவுடன் இணைந்து 6இல் மறைந்திருக்கிறார். இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜாதகருக்கு மிகவும் தாமத திருமணம் என்பதை காட்டுகிறது. அதே போல இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை பார்க்கும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏனென்று கேட்டால் 7ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். அவர் எந்த விதமான பாவ கிரக தொடர்பும் இல்லை. கேதுவுடன் தான் இணைந்திருக்கிறார், தவிர ராகுவுடன் இணையவில்லை. அதே போல காரகன் சுக்கிரன் திக்பலம் அடைந்து செவ்வாயுடன் இணைந்து பாவத்துவம் அடைந்து பின்பு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். மேலும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் திருமணம் நடக்கும் காலம் என்பது மிக மிக தாமதமாகவே நடக்கும். இந்த ஜாதகத்துக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா தற்பொழுது 41 வயசு முடியும் தருவாயில் இருக்கிறார். இந்த ஜாதகம் கேட்கும் போது எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி தான். இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்று கேட்டால் 7ஆம் அதிபதி குரு அதிநட்பு வீட்டில் இருப்பதும், காரகன் சுக்கிரன் திக்பலம் அடைந்து பரிவர்த்தனை அடைந்திருப்பதும் இந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது சற்று தாமதமாக நடக்கும். மேலும் ஒருவருக்கு தாமத புத்திர பாக்கியம் ஏற்படும் நிலையில் திருமணம் தாமதமாகும். இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 5இல் சனி, ராசிக்கு 5ஆம் வீட்டை சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். புத்திரகாரகன் குரு 6இல் மறைந்து கேதுவுடன் இணைந்திருக்கிறார். இது எல்லாமே தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம் என்ற நிலையை தருகிறது. அதே போல செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு முற்பகுதியில் 6ஆம் இடத்து பலன்களைத்தான் செய்யும் என்பதற்காக சனி புத்தி வரையில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. புதன் புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்று கேட்டால் புதன் கேது சாரம் வாங்கி குரு சாரம் வாங்கி குரு 6ஆம் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருப்பதாலும் 7ஆம் அதிபதி சாரத்தில் புதன் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு புதன் புத்தியில் திருமணம் நடக்கும். ஏனென்று கேட்டால் அடுத்து வருகின்ற கேது புத்தியில் குருவுடன் இணைந்த கேது குருவின் காரணமான புத்திர பாக்கியத்தை தரும் இயல்பை பெற்றவர் என்பதால் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை புதன் புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். கேது புத்தியில் இந்த ஜாதகர் தகப்பன் ஆவார். மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கே ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்திருக்கும் நிலையில் சுக்கிரனுடன் இணைந்து வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாக இருப்பதால் பிற்பகுதி வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு பிற்பகுதி செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை செய்யும். இந்த ஜாதகர் நல்ல வேலை வெற்றியில் இருக்கிறார். அடிப்படை தேவைகளுக்கு பஞ்சமில்லை. வாழ்க்கை எடுக்காது வீடு வண்டி வாகனம் பணம் இதற்கு ஒன்றும் பெரிய குறைவு இல்லாத ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திருமணம் தான் இந்த ஜாதகருக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்று கேட்டால் அடுத்து வருகின்ற ராகு சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த ராகு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு நீடித்த தாம்பத்திய சுகத்தை தர வேண்டும் என்பதற்கு சுக்கிரன் இங்கே நீசனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்றெல்லாம் எடுக்கக்கூடாது. சுக்கிரனுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை ஆவதால் ராகு இங்கே குருவின் பார்வையிலும் இருப்பதால் மிக நல்ல பலன்களையே ராகு செய்யும். மேலும் ரிஷப ராகுவாக இருந்து அந்த ராகு 12ஆம் இடத்து ராகு எப்பொழுதுமே சில நிலையில் நல்ல பலன்களை மேலோங்கி தருவார் என்பதற்கிணங்க இந்த ஜாதகருக்கு ராகு திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமையும். ராகு திசையில் கண்டிப்பாக இந்த ஜாதகர் இவருடைய திறமையை
வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு மிகப்பெரிய ஒரு மேன்மையான போகத்தை இந்த ஜாதகருக்கு ராகு திசை தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் எப்படி சம்பந்தப்படுகிறார்கள், 7ஆம் அதிபதி எப்படி இருக்கா, காரகன் சுக்கிரன் எப்படி இருக்கா என்பதை பொறுத்துத்தான் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை தசாபுத்தியின் அடிப்படையில் தான் கிடைக்க முடியும். கலஸ்தர காரகன், கலஸ்தர ஸ்தானாதிபதி, கலஸ்தர பாவகம் மூன்றும் கெட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. அதே போல 5ஆம் பாவகாதிபதி காரக குரு மூன்றும் கெட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. இங்கே 5ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் உச்சமானாலும் அவர் புதனுடன் இணைந்து சுக்கிரன் வீட்டில் சுபத்தன்மையில் இருந்து வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையுமானதான் இந்த ஜாதகருக்கு புத்தர் பாக்கியம் என்பது உண்டு. மேலும் ராகு கேதுக்கள் தன்னை பார்த்த கிரகங்களின் பலன்களை சேர்ந்த கிரகங்களின் பலன்களை எடுத்துச் செய்வார்கள் என்பதற்கிணங்க குருவுடன் இணைந்த கேதுவே இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியத்தையும் தருவார் என்பதால் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக புதன் புத்தியில் முடிந்து கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் லக்னத்தை வளர்பறை சந்திரன் பார்த்து லக்னாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் அந்த ஜாதகருக்கு பெரிய கஷ்டங்கள் அதாவது எதுவும் வந்துவிடாத வாழ்க்கையில் ஓரளவு நன்றாகவே செல்லும். ராகு திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். மிதுன லக்னத்திற்கு ஒரே யோகன் ராகு என்பதன் அடிப்படையில் ராகு தனக்கு பிடித்த ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் என்பதாலும் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் என்பதாலும் இந்த ராகு திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் மைல்கல்லாக அமையும். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய், 5ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு திருமணம் என்பது தாமதமாகும். அதே சமயம் கலஸ்தர காரணமோ கலஸ்தர ஸ்தானாதிபதியை பங்கமின்றி இருக்கும் நிலையில், அதாவது மிகவும் கெடாமல் இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் நன்றாகவே நடக்கும் என்பது இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.